இன்றைய நாளிலும் புதிதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விரும்புகிற ஒரு டாபிக், புதிய காரியம் என்னன்னா, ஏன் நான் வசனத்தின்படி நடக்கணும். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் கிறிஸ்டின் அப்படின்னுச்சுனாலே வேத வசனத்தை கையில வச்சுக்கொள்றோம். அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனா வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவியான உணர்த்தின்படி ஆவியான நம்ம கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் நான் வசனத்தின்படி நான் நடக்கணும், ஏன் நடக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின்படி நடந்தாதான் ஆண்டவர் ராஜ்யத்தை சேர முடியும். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும். வேற வசனத்தின்படி நடந்தாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தமா இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் நிறைய சொல்லலாம். வேற இருக்கா? சொல்லுங்க. டோட்டலா வசன்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் எது எடுத்துக்கொண்டாலும் வசன்படி நடந்தாதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதுதான் பெரிதான ஒரு காரியம். ஆனா நம்ம வசனத்தின்படி நடப்பதற்கு மகிழ்ச்சியோடு செய்கிறோமா, முழு மனதோடு வசன்படி நான் நடக்கிறேனா என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய நேரத்துல அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கிறது. நேரம் இருந்தா வசனத்தின்படி நடக்கிறேன், எனக்கு அது சரிப்படும் என்றால் நான் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது சில நேரங்களே அது நடக்கிறது எனக்கு கடினமாக இருக்கும் பொழுது நம்ம வசன்படி நடக்கிறது கொஞ்சம் டவுன் ஆகுறது இல்லையா? நீ பொறுமையாயிரு, விட்டு கொடுங்கும் போது சில நேரம் ஆண்டோடைய வசனத்தை நம்ம மீறுகிறதா இருக்கிறது. ஆனால் இது நிறைய காரியங்கள் சொல்லலாம். பரிசுத்தமா வாழ்வதற்கு, பரலோகம் செல்வதற்கு, ஆண்டோட பிள்ளையாக நிலைத்திருப்பதற்கு என்று சொல்லி. ஆனா வேதம் நமக்கு என்ன சுட்டி காமிக்கிறது? நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு 4 காரியம் தான் இந்த ஏன் நான் வேத வசனப்படி நடக்கணும். எடுத்தவங்க வேகமா வாசிங்க. உபாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 26:16. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்றும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். அதுல என்ன கொடுத்திருக்கு? முன்பாக மட்டும்தான். அதுல என்ன கொடுத்திருக்கு? இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்றும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஏன் நான் வசனத்தின்படி நடக்கணும்? அதுல முதல் காரியம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது அது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அதனாலதான் நான் வசனத்தை கை கொள்றேன் அப்படிங்கறது தெரியும். நமக்கு நன்மையாகவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பதாக நாம் அறிஞ்சு வசனத்தை கை கொள்ள வேண்டியது இருக்கு. அது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இதுல இன்னும் அதிகமா நம்ம கற்றுக் கற்றுக்கொள்ள வேணுமா? ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நாம எந்த தேசத்துல இருக்கோம்? இந்தியா தேசத்துல. இந்தியாவுல இருக்கும் பொழுது அந்த இந்திய நாட்டினுடைய சட்ட திட்டத்தின்படி நடப்பது நம்முடைய கடமை. செஞ்சுதானே ஆகணும். பைக்ல போனா என்னது போட்டு போனோம்? பைக்ல போனா என்னது? ஹெல்மெட் கண்டிப்பா இல்லையா? இது இந்திய நம்முடைய கவர்மெண்டோட ரூல்ஸா இல்லையா? இது என்னது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, கட்டளை. செஞ்சுதான் ஆகும். அப்படிதானே? போட்டுதான் ஆகணும். நீ போடாம போகும்போது பிடிச்சா உனக்கு என்னது கொடுத்துருவான்? ஃபைன் போடுவாங்களா இல்லையா? போடுவாங்கண்ணா. அப்போ கட்டளை என்பது நான் செய்துதான் ஆகணும். ஏன் நான் வசனப்படி நடக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை மட்டும். ஏன் நான் வசனப்படி நடக்கணுங்கும் போது நான் கட்டளைப்படி நினைச்சேனோ, கட்டளை என்றாலே நான் செய்துதான் ஆகணும். அதுல நோ எக்ஸ்கியூஸ். அதுல எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்சம் ரைட்டு பரவாயில்லன்னு இந்த விட்டு கொடுக்கிற காரியம் இருக்காது. செய்துதான் ஆகணும். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்லங்கிறதுலாம் கிடையாது. நோனா நோ, செய்யினா செய், அவ்வளவுதான். அன்ற சொல்லுது. கட்டளை என்பது அதை மீறக்கூடாது. அதுதான் கட்டளை. அப்படித்தானே? ஏன் ஆண்டவர் கட்டளையா சொல்லணும்? வேத வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. சாதாரண சொல்லுங்க, என் வசனப்படி நடங்கப்பான்னு சொல்லுங்க. ஆனா அது நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படித்தானே சொல்றாரு. ஏன் கட்டளையா சொல்லணும்? ஏன் எனக்கு நடந்துதான் ஆகணும், நீ செய்துதான் ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஏன் அப்படிங்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும்
நன்மை ஆ, தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை ஆ, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என்று கட்டளையிட்டார். அப்படிதானே? நீ வசனன்படி நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன செய்யப்படுவ? நீ பாவத்துல தள்ளப்படுவ அல்லது பாவத்தில் விழுந்து போவ. ஏன் கட்டளைன்னு சொன்னார்னா அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். புரிஞ்சுதா புரியலையா? அண்ணா. ஏன் ஆண்டவர் கட்டளைன்னு சொல்லணும் போது தெளிவான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீ செஞ்சனா நீ பாவம் செய்யாம வாழ முடியும். நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீ உண்மையா நீ வேத வசன்படி நீ நடந்தனா, நீ வேத வசனத்துக்கு இடம் கொடுத்து நீ வாழும் பொழுது நீ கண்டிப்பாக பாவம் செய்யாமல் இருப்ப. நீ பாவம் உன் வாழ்க்கையில இருக்குன்னா நீ வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பான்னு அர்த்தம். நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. எப்ப உன்னால பாவம் செய்யாமல் அதாவது பாவம் செய்யாமல் இருக்க முடியலையோ அப்பொழுது நீ வேத வசனத்துக்கு தூரமா இருக்கன்னு அர்த்தம். எப்போ உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியுதோ அப்போ வசனத்தோடு நீ அதிக நேரம் செலவிடுகிறாய், வசனத்தின்படி நீ நடக்கிறாய்ன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த கட்டளையை நான் உனக்கு கொடுக்குறேன்னா வேத வசனப்படி நீ நடந்துதான் ஆகணும்னு ஏன் கட்டளை எடுக்கிறேன்னா நீ பாவம் செய்யாமல் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதை நீ செய்யாத, இப்படி பண்ணாத, இது உன்னை பாவத்துல விழ பண்ணிடும். வசனம் என்பது என்னது? எது நன்மை எது தீமை, இதனால என்ன உனக்கு பலன் கிடைக்கும், இதுதான். அதனாலதான் ஆவியானவரை குறித்து அவருடைய செயல்பாட்டை குறித்து சொல்லப்படுதில்ல, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார். அப்ப எது பாவம் எது பரிசுத்தம், இந்த ரெண்டுல நீ இதை செஞ்சனா இதுக்கு என்ன பலன், பாவம் செஞ்சனா என்ன பலன், பரிசுத்தமா நடந்தனா என்ன பலன்கிறதை இந்த வேதம் நமக்கு முழுவதுமாய் சுத்தி காமிக்கு. இந்த வேதம் முழுவதும் இதுதான் நமக்கு கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்பு இருக்குது. நீ நான் விலகி போனா அதுக்கேற்ற பலன், வழியில போனா அதுக்கேற்ற பலன். புரியுதா புரியலையா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக ஏன் உனக்கு கட்டளையிடுறேன்னா, எப்பா நீ பாவத்துல விழுந்து போயிடக்கூடாது, நீ பாவம் செய்யாமல் இருக்கணும் என்பதற்காக தான். அப்ப எது பாவம் நீ அறிஞ்சு இதை நீ தவிர்க்கணும்னா உனக்கு வேத வசனம் அவசியம். இல்லைன்னா உன் பார்வையில உனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வோம். விளங்குதான் விளங்குலையா? வேத வசன்படி நடக்கிறவன் வேத வசனம் எது சரின்னு சொல்லுகிறதோ எது சரியில்லைங்கிறதோ அதைத்தான் கடைபிடிச்சு நடப்பான். ஆனா வேத வசன்படி நடக்காதவன் தான் பார்வையில எது சரியோ எது தவறோ அதை தீர்மானம் பண்ணி தான் எடுத்து நினைச்சுவான், வாழ்வான். அதனால அவன் நினைச்சுவான், அவன் தீர்மானித்த அதே மாதிரிதான் ஏவாள் தன் தனிப்பட்ட வாழ்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டோடைய கட்டளைகளை மீறுகிறாள். ஆண்டோடைய வார்த்தையை மீறும் பொழுது அவள் சுய இஷ்டத்துக்கு இடம் கொடுக்கிறாள். இதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு முடிவு எடுக்கும் போது அது பாவத்துல போய் அவளை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். விளங்குதான் விளங்கலையா? ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமான முதல் காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் சத்தியம், ஏன் நான் வசன்படி நடத்தினேன், அது எனக்கு கொடுக்கப்பட்டலை கட்டளை. ஏன் கட்டளையா சொல்றாரு அப்படின்னா அது நன்மைக்கு தான். ஏன் ஹெல்மெட் போடணுங்கிறாங்க, அது நன்மைக்கு தான். எதிர்பாராம ஒரு விபத்து நடந்தாலும் நம்முடைய உயிர் காக்கப்படுவதற்காகத்தான், உயிர் காக்கப்படுவதற்காகத்தான். அதை உணர்ந்து நான் ஹெல்மெட் போடுறவன் தவறாமல் போடுவான். காவல்துறைக்கு பயந்து நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா அப்ப நேரத்துக்கு நேரம் தான் நம்ம மாத்திக்கொள்ளும். அப்படித்தானே? ஆனா உணர்ந்து போடுறவன் எப்பவும் போடுவான், எப்பவும் போடுவாங்க. ஏன்னா எனக்கு அது நன்மை என்பதை உணர்ந்தவர்கள். ஆகவே நாமளும் ஆடத்துல எந்த ஒரு ஆபத்திலையும் பிசாசு கொண்டு வருகிற ஆபத்துல நாம் விழுந்து போகாமல் இருக்கணும்னா, ஆண்டோடைய வார்த்தை தெளிவாத்துல நாம் பிசாசு கொண்டு ஆபத்துல விழாமல் இருக்கணும்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வசனப்படி நான் என்ன செய்யணும், நடக்கணும். ஏனென்றால் முன்பு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் இருந்தான்னு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எப்படி? வேற ஒண்ணுமே இல்ல. ஆண்டர் சொன்ன கட்டளைன்னா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஆண்டர் தனக்கு கட்டளையிட்டபடி செஞ்சுதான் ஆகணும். இதுல நோ எக்ஸ்கியூஸ். இதுல நீ இதை பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாத்திக்கிடலாம், எந்த இதுவுமே கிடையாது. இது சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதே போல மோசையை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தான். அதுல அவனுடைய விருப்பத்துக்கு நீ இடம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஒரு நேரம் ஆண்டோடைய கட்டளைப்படி நடக்கிறோம், ஒரு நேரம் நாம் விரும்புறபடி நடக்கிறோம். அது கண்டிப்பா பாவத்துலதான் விழ பண்ணோம். அதனாலதான் ஆண்டத்துல இன்னைக்கு நோவா எடுத்துக்கொண்டாலும் மோசை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருந்தார்கள். முகமுகமா பேசுவர மோசை, அதே போல தேவனோடு சஞ்சரித்து இருந்தவர் நோவா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை.
அப்போ ஆண்டவர் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறத நம்ம எந்த சூழ்நிலையும் மீறக்கூடாது. ஏன் நான் வசன்படி நடக்கணும்? அது எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை. ஏன் என்று சொன்னால் இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். சங்கீதம் 78வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78:8. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். சரிதானா? ஏன் இதை கட்டளையிட்டாருங்கிறதுக்கு இப்போ தெளிவா புரியுதா? இப்போ ஆண்டர் சொல்றது அப்பா, அது வேற எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. எந்த இதுலயும் நீ என்ன செஞ்ச முடியாது. ஆண்டவர் இதை என்ன செய்றாரு, அட்ஜஸ்ட் பண்ற காரியமே கிடையாது. நீ செஞ்சுதாகணும். ஏன்னா இதே காரியத்துல இஸ்ரேல் ஜனங்களை அநேகர் தேவனை பரீட்சை பார்த்து அநேகர் விழுந்து போனார்கள். அநேகர் தேவனுடைய கட்டளை மீறி ஆண்டவர் நினைச்சாங்க. உடன்படிக்கை மீறினதுனால அந்த மாதிரி நீனும் என்ன செஞ்சிடக்கூடாது, வழி மாறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை ஆண்டவர் நினைக்கிறார். வசனத்தை கை கொள்வதற்கு அவர் கட்டளை இடுகிறார். புரிஞ்சுட்டா புரியலையா? ஏன் உன்கிட்ட கேட்கறாங்க, ஏன் நீ வசனத்தின்படி நடக்கணும் போது உனக்கு விசாரித்து கேட்டாலும் அது ஒரு மனிதர் கேட்டான்னு சொல்லலாம். அது என் தேவன் எனக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் அழகா சொல்லலாம். எதுக்காக கவர்மெண்ட் எங்களுக்கு பைக்ல போகும்போது ஹெல்மெட்டை போடணும்னு சொல்றாங்க? அது எங்களுடைய நன்மைக்கு தான். அப்ப ஆண்டவர் கட்டளையிட்டாருன்னா அவருடைய நன்மைக்கு இல்ல, ஏன் நன்மைக்கு தான். பிசாசினால் வருகிற திடீர் ஆபத்தில இருந்து என்னை காப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ செவ்வையான பாதையில, பரிசுத்தமான பாதையில நாம் அந்த உலகத்துல நடக்கணும். ஏன்னா அந்த பொல்லாங்கான அந்த உலகத்துல நான் சரியா நடக்கணும்னா நான் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தின்படிதான் நடக்கணும். அதனாலதான் எப்பா நீ வெளிச்சத்துலதான் போகணும்னு கட்டளையிடுறார். இந்த பூமி இருள் சூழ்ந்த பூமி, இதுல நீ வெளிச்சத்துலதான் நடக்கணுங்கிற. வெளிச்சம் என்பது வேத வசனம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இன்னும் அதிகமா நம்முடைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா தேவன் நம்மை உண்டாக்கினவர், அவர் தான் நம்ம உண்டாக்கினார். அப்ப அவர் கட்டளையிட்டபடிதான் நடக்கணும் இல்லையா? நாம இந்த கவர்மெண்ட் இந்த நாட்டுல வாழ்றோம்னா நம்ம ஆளுகளுடைய கீழே நம்ம செயல்படும். அப்ப என்னை தேவன் உண்டாக்கினால் அவர் கட்டளையிட்டபடிதான் நான் என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்கு ஒரு வசனம் கூட, உபாகமம் 32 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி வாசிங்க. உபாகமம் 32 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி 32. உபாகமம் 32வது அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கின உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கினவர் யார்? ஏன் ஆண்டவர் ஏன் கட்டளை போது அவர் தான் என்னை உண்டாக்கினார். வேத வசனம் அவர் தந்தது. அதனாலதான் அவர் உண்டாக்கினவர். அவர் வார்த்தையை கொடுத்து என்னை கட்டளையாக கொடுக்கிறார். இதை செஞ்சுதான் ஆகணும். நான் இதை செய்தேன்னா நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் வேத வசனம் நடக்கும் பொழுது பாவத்துக்கு நான் தப்புகிறேன். இன்னைக்கு அதைத்தான் ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அதுதான். இந்த வசனத்தை ஆண்டவர் கட்டளையிட்டதை மீறும் போதுதான் அங்க பாவத்துல வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை கட்டளை இருக்கிறார். இந்த வசனத்தை நீ மீறாதப்பா, இதுல இருந்து ஒன்னையும் கூட்டாத, இதுல இருந்து ஒன்னையும் குறைச்சிடாத, வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நடனா. இன்னைக்கு அநேக நேரத்துல சில நேரத்துக்கு நமக்கு ஏற்றபடி உனக்கு வசனத்தை கூட்டி கொள்ளுகிறோம், இல்லைன்னா வசனத்தை குறைத்து கொள்ளுகிறோம். இதனாலதான் இன்றைக்கும் நம்மளால பாவத்துல விழுந்து அதுல இருந்து மீள முடியாதபடி நம்ம இன்னும் தேவனுடைய பிள்ளையாய் விசேஷித்தவர்களாய் இன்னும் வாழ முடியல. இன்னும் ஒரு உலகத்தானுடைய நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ அவர்களும் என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்க போல நாமும் சில நேரங்கள்ல இந்த உலகத்துல எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ கட்டளையிட்டபடி நடந்தனா ஆண்டவர் நம்மை பெரிய அளவுல உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பெரிய அளவுல அவருடைய பிள்ளைகளாய் அவரை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நான் வேத வசனத்தின்படி நடக்கும்படி என் தேவன் முதலாவது அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் நடக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? அப்போ முதல்ல ஏன் வசன்படி நான் கை கொள்ளனா, அது என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை. ஏன் கட்டளையாய் கொடுத்தார் என்றால் நாம பாவத்துல விழுந்து போகாமல் இருக்க, பிசாசின் தந்திரத்துல அகப்படாமல் இருக்கணும்னா நான் வேத வசன்படி நடக்கிறது எனக்கு உறுதியா இருக்காரு. அதுல எக்ஸ்கியூஸே கொடுக்கல. அதை நீ கொஞ்சம் எந்த இடத்துலயும் நீ இதுல என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. நீ செஞ்சுதான் ஆகணும்ப்பா. உனக்கு தீமை வராம இருக்கணும்னா, உன்னை பாவத்துல நீ விழாமல் இருக்கணும்னா நீ செஞ்சுதான் ஆகணும். அதைத்தான் நம்ம அழகான உதாரணம் சொன்னாரு. உனக்கு ஆபத்துல உனக்கு பலத்த காயங்கள் அடிபடாம இருக்கணும்னா நீ ஹெல்மெட் போட்டுதான் ஆகணும்.
சில இடத்துல ஆண்டவர் சில இடத்துல நம்ம கண்டிஷனா சொல்றது அது நம்முடைய நன்மைக்கு தான். சில இடத்துல தேவன் நமக்கு கட்டளையா கொடுக்கறது அது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு தான். புரியுதா உங்களுக்கு? இது முதல் காரியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை இதனுடைய தொடர்ச்சியை வர ஒரு நாள் நம்ம கற்றுக் கொடுப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இடைப்பட நேரத்தை செலவிட எங்களுக்கு தேவன் தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக சொல்றோம். இப்பொழுது இந்த வார்த்தை இந்த மண்ணாவை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. ஏன் நாங்க வசனத்தை கை கொள்ளணும் என்றால் அன்று சொல்லாது, என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை செஞ்சுதான் ஆகணும். கட்டளை என்பது ஆர்டர். இதுல மாற்றிக்கிறதே கிடையாது. செஞ்சுதான் ஆகணும். அது மாற்ற முடியாது. செய்தே ஆகணும். இந்த எந்த இதுலயும் கூட நிறைய காரியத்துல கூட எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஆனா இதுல கிடையவே கிடையாது. நோ சான்ஸ். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? செஞ்சுதான் ஆகணும் ஏன்னும் போது நீ நல்லா ஆராய்ச்சி பார்த்தனா அது நன்மை, நம்முடைய நன்மைக்காக தான். ஒரு மனுஷன் ரூல்ஸ் போட்டு நன்மைக்கு செய்தாலும் அதை ரூல்ஸை தவறா பயன்படுத்தினாலதான் அந்த ரூல்ஸ் கடினமா இருக்குது. ஆனா தேவன் கொடுக்கிற தலை பிரயோஜனமானது. அறிந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரை. கேட்ட சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை நாங்க அப்படியே நடக்கணும். ஏன்னா எதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாருன்னா நாம பாவம் செய்யாமல் இருக்கோம். ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த கட்டளை கீழ்ப்படியவர்களா இருக்க வேண்டும். நான் கட்டளை எப்பெல்லாம் மீறுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் பாவத்துல விழுந்து கிடக்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் கட்டளை மீறுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் பாவத்துல விழுந்து கிடக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கணும் அப்பெல்லாம் நீ தேவனுக்கு எதிராக தான் நம்ம நினைப்போமே தவிர தேவனுக்கு பிரியமா நடந்திருக்க மாட்டோம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் கட்டளையா கொடுத்திருக்கிறார் நம்ம நன்மைக்காக. அதை உணர்ந்து ஆண்டு சுமத்துல ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்றைய நாளிலும் நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்காண்டா ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா இந்த மன்னிங்க ஆண்டவரே, நாங்க உங்களுடைய கட்டளைக்கு விரோதமா நடந்தது உண்மைதான். நீங்க எங்களை உண்டாக்கினவங்க, எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனாலும் உங்களுடைய கட்டளை எங்களுக்கு நன்மைக்காகத்தான் வேத வசனத்தை கொடுத்திருக்கீங்க. அதை நாங்க உமக்கு விரோதமாய் செய்தது உண்மைதான்ப்பா. கட்டளையை கீழ்ப்படியாமல் போனது உண்மைதான். என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டு போகணும். என்னை மன்னிங்க ஏசப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய செய்வீக சித்தத்தை நாங்கள் அறிந்து நம்ம செய்து நீர் கட்டளையிட்டபடியே நடக்க. மோசை எப்படி தேவன் கட்டளையிட்டபடி செய்தாரோ, நோவா எப்படி தேவன் கட்டளையிட்டபடி செய்தாரோ, அதே போல நாங்களும் செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களை உதவி செய்யும். கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாயிட்டாங்க. துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.